லாஸ்ட் வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தோம். டெபிட்னா எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் அண்ட் அசட்ஸ் வர்றது டெபிட் பண்ணணும். கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின் லைபிலிட்டிஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸ் எப்படி டேலி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்ன இதெல்லாம் டெபிட்டில் வரும், கிரெடிட்டில் என்ன ஐட்டம்ஸ்லாம் வரும் அப்படின்றத பார்த்தோம். நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டோம். இப்போ நம்ம புக் சம் ஒன்று பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க புக் சம் போகலாம். The following trial balance has certain errors. Redraft it. Trial balance as on 31st March 2017. ட்ரையல் பேலன்ஸ் இவங்க போட்டிருக்காங்க. இதில் 2 சைட் ட்ரையல் பேலன்ஸாக இருந்தது. இதில் ராங்காக எரராக டெபிட்லாம் கிரெடிட் டெபிட் அந்த மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இது ராங்காக இருக்குது. ஒரு கரெக்டான ஒரு ட்ரையல் பேலன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சம். ஓகேங்களா, சம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பில்டிங் பாருங்கள். பில்டிங் எங்கே வரும், டெபிட் வருமா கிரெடிட் வைப்போமா? பில்டிங்ன்றது ஒரு அசட்ஸ். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், டெபிட்லாம் என்ன பண்ணணும், டெபிட்டில் அசட்ஸு லாஸு எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் பண்ணுறோம். இது அசட்ஸ், பில்டிங்ன்றது அசட்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், பில்டிங் அமௌண்ட் டெபிட் சைடில் நம்ம போடணும். ஓகேங்களா, முதல் டைட்டில் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் அண்ட் 31st March 2017. நேம் ஆஃப் அக்கௌண்ட் எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஓகேங்களா, டெபிட் கிரெடிட் தனியாக போட்டுக்கணும். இது 1 பேஜ் தான், ஒரே பேஜ்லேயே போட்டுடலாம். நம்ம ரெண்டுமே லாஸ்ட்டாக ஈக்குவலாக டேலி ஆகிடணும். ஓகேங்களா, செகண்ட் ஒன் பார்க்கலாம். மிஷினரின்றது அதுவும் ஒரு அசட்ஸ் தான். 17,000. இப்போது மிஷினரின்னு ரைட் பண்ணிவிட்டு 17,000 டெபிட் பண்ணுறோம். கிரெடிட்லேயும் டெபிட்லேயும் இங்கே பாருங்கள், கிரெடிட் சைடு ரெண்டுமே என்ன பண்ணுறோம், ஐஃபன் பண்ணிடுறோம். டெபிட் பேலன்ஸ் தான் இவங்க 2 பேரும், அதனால் இங்கே டெபிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னால் இப்போது பர்ச்சேஸ் சேல்ஸ் இருக்கு இல்லையா, பர்ச்சேஸ் பண்ண பொருளை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறது தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ஓகேங்களா, அதுவே சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். இப்போ எப்படி பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குகிறோம், அது சரியில்லை, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, பர்ச்சேஸ் பண்ண பொருளை திரும்ப நம்ம வெளியே அனுப்புகிறோம். அப்போ அது என்னது, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். பர்ச்சேஸ் பண்ண பொருள் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுது, அப்போ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். இப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கடையில் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த சேல்ஸ் பண்ண பொருள் என்ன ஆகுது, திரும்ப சேல்ஸ் பண்ண இடத்துக்கே திரும்ப போகுது. அப்போ என்னென்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். இன்னுன்னா உள்ளே வர்றது, பொருள் உள்ளே வந்தது நம்மக்கிட்டேருந்து போகுது, அப்போ சேல்ஸ் ரிட்டர்னு. இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் அவுட்வர்ட்ஸ்னால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் இன்வர்ட்ஸ்னால் சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பொருள் அது எது வேணால் இருக்கலாம், மிஷினரி ஐட்டம்ஸ் எது வேணால் இருக்கலாம், அது ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது. 2600. அப்போ என்ன வரும், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்ன்றது கிரெடிட். ஓகேங்களா, கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பேட் டெஸ்ங்கிறது என்ன சொன்னோம், நம்ம பேட் டெஸ் எங்கே வரும்னு சொன்னோம், அது ஒரு என்னது, அது ஒரு லாஸ். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்கள், பேட் டெஸ்ங்கிறது 2000 டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேஷ்ங்கிறது அசட்ஸ். ஓகேங்களா, அது 400, அப்போ டெபிட்டில் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 3000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு கெயின் நமக்கு, அப்போ கிரெடிட். என்ன பண்ணுறோம், இன்கம் கெயின் அண்டு லைபிலிட்டி எல்லாமே அந்த ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக எது டெபிட் எது கிரெடிட்டுன்னு நம்ம கரெக்டாக பண்ணலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது ஒரு இன்கம் கிரெடிட் சைடில் போடுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் பேலன்ஸ் 3000. நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது எதில் வரும் பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட்டில் தான் வரும். ஓகேங்களா, அது ஒரு லயபிலிட்டிஸில் வரும், அதனால் அதை கிரெடிட் சைடில் 10,000 போடுறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸும் எதில் வரும், 50,000. கிரெடிட்டாஸுங்கிறதும் ஒரு லயபிலிட்டிஸ் தான், அது என்ன பண்ணுறோம், 50,000 கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ்க்கு அப்புறம் பாருங்கள், பர்ச்சேஸ் 1 lakh. பர்ச்சேஸ் என்னது, 1 lakh. பர்ச்சேஸ் பேலன்ஸ் எங்கே வரும், டெபிட் சைடில் தான் வரும், டெபிட் பேலன்ஸ். ஓகேங்களா, அடுத்து கேபிட்டல்ன்றது எங்கே வரும், கேபிட்டல் 72,800.
கிரெடிட் சைடு. ஓகேங்களா? கேபிட்டல்ன்றது ஒரு லயபிலிட்டிஸில் தான் வரும். அதுவும் ஃபிக்ஸட் இஸ் இங்கே பாருங்கள் 5600 அது ஒரு அசட்ஸ். அப்போ டெபிட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள் 1,04,000. சேல்ஸுங்கிறது கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும். ஓகேங்களா? 1,04,000 சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, பொருள் வெளியே போகுது, பணம் என்ன ஆகுது, நமக்கு உள்ளே வருது அப்படிங்களா? அப்போ என்ன வரும், அது ஒரு இன்கம் கெயின். அப்போ என்ன வரும், அது சேல்ஸுங்கிறது கிரெடிட் சைடில் வரும். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற போது அமௌண்ட் வெளியே போகுது, பொருள் உள்ளே வருது, அமௌண்ட் வெளியே போகுது இல்லைங்களா? அப்போ என்னது, அது ஒரு டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு டெட்டார்ஸ் அசட்ஸ். ஓகேங்களா? கிரெடிட்டார்ஸ் வந்து லயபிலிட்டி, டெட்டார்ஸ் அப்போ அசட்ஸு. நீங்கள் கரெக்டாக நாம சொல்லுவோம். பர்ச்சேஸ்னால் டெபிட்டு, சேல்ஸ்னால் கிரெடிட். ஓகேங்களா? அடுத்து டெட்டார்ஸ்னால் டெபிட், கிரெடிட்டார்ஸ்னால் கிரெடிட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டெட்டார்ஸுங்கிறது அசட்ஸ். இங்கே பாருங்கள், அசட் சைடில் டெபிட் சைடில் 60,000. அடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு என்ன வரும் நமக்கு, இன்கம் கெயின் லயபிலிட்டி. இது மூணுமே எதில் வரும், கிரெடிட் சைடில் வரும். அப்போ ரிசீவ் பண்ணுறது என்ன, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறது நமக்கு ஒரு கெயின். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், அது கிரெடிட் பேலன்ஸில் 2600 ரைட் பண்ணுறோம். இப்போது டெபிட் சைடு அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணால் டோட்டலாக 2,45,000 டெபிட் சைட்லேயும் கிரெடிட் சைட்லேயும் அமௌண்ட் கரெக்டாக என்ன பண்ணுறோம், கவுண்ட் பண்ணி போட்டோம்னா 2,45,000 டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் கரெக்டாக டோட்டல் பண்ணி போடும்போது ஈக்குவலாக இருந்தால் ட்ரையல் பேலன்ஸ் நம்ம போட்டிருக்க சம் கரெக்டு, டெபிட்டும் கிரெடிட்டும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது கரெக்டாக ஈக்குவல் ஆகணும். அப்படி ஈக்குவல் ஆகலை, எல்லா சம்முமே எல்லாமே நம்ம கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டோம், ஏதோ திரும்பவும் டெபிட் சைடோ இல்லை கிரெடிட் சைடோ நமக்கு ஏதோ அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அனாமத்து கணக்கு அப்படிங்கிறதுல வரும். அப்போ நம்ம போட்டுக்கலாம். சம் எல்லாமே கரெக்டாக போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். ஓகேங்களா? இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும். நீங்கள் வந்து எது டெபிட் எது கிரெடிட் அப்படிங்கிறத, டெபிட்ன்றது எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் அண்ட் அசட்ஸ் இது எல்லாமே டெபிட் பண்ணுறோம். கிரெடிட்டில் இன்கம் கெயின் அண்ட் லயபிலிட்டிஸ்லாம் பண்ணுறோம். ஜேர்னல் முடித்து லெட்ஜர் முடிச்சுட்டு ட்ரையல் பேலன்ஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் லெட்ஜரில் எங்கெல்லாம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெபிட் சைடில் இருந்தால் நீங்கள் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட்டில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருந்ததுன்னா கிரெடிட் பேலன்ஸு. நீங்கள் ஈஸியாக எது ப்ராட் டவுனில் இருக்கோ அந்த சைடில் இருக்கிறத பார்த்து டெபிட்டாக கிரெடிட்டான்னு என்ட்ரி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ட்ரையல் பேலன்ஸ் போடுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக டெபிட் கிரெடிட்டுன்னு போட்டு நீங்கள் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.